First API, HTTP exception status நமக்கு தேவையானதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிடலாம். நமக்கு அத்தன்டிகேஷனுக்கு இப்ப எப்படின்னா ஸ்டூடெண்ட் டீச்சர் 2 பேரோட லாகின் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் டேட்டா பேஸ் வந்து இதுல கெட் பண்ணிக்கலாம். Database import schema from schema user import user create user login. இது எங்கேயுமே இல்லை, நம்ம ஸ்கீமாஸ்ல நம்மளே கிரியேட் பண்ணிருக்கோம். இல்ல யூசர் கிரியேட், யூசர் லாகின், யூசர் டோக்கன். இந்த டோக்கன் 3 கிரியேட் பண்ணிருந்தோம்ல நம்மளோட ஸ்கீமாஸ்ல. நம்ம யூசருக்கு என்னென்னலாம் கிரியேட் பண்ணிருக்கோமோ அதை டைரக்டா இங்க என்ன பண்றோம், கால் பண்றோம். ஓகே, அடுத்து செக்யூரிட்டியில நம்ம வெரிஃபை பாஸ்வேர்ட் ஆக்சஸ் டோக்கன் ஆட் பண்ணிருக்கோம். அந்த செக்யூரிட்டில இருந்து அதையுமே இம்போர்ட் பண்ணிட்டேன். ஃப்ரம் security import verify password. நீங்க இங்க டைப் பண்ணும்போதே கீழே வரும். சப்போஸ் உங்களுக்கு டவுட்டா இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேரக்டா நீங்க அங்க போய் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா நீங்க ஸ்டார்ட் பண்ண உடனே இங்கேயே உங்களுக்கு காட்டும் கிரியேட் ஆக்சஸ் டோக்கன். நீங்க அதாவது பர்டிகுலர் இதுக்கு என்னென்ன வச்சுக்கீங்களோ அதுவே உங்களுக்கு விசிபிளா தெரியும். ஓகே, அதே மாதிரி க்ரூட் ஆப்ரேஷனுக்கு ஃப்ரம் ஆப் டாட் க்ரூட் import user நான் காமனா க்ரூட்ல இருக்கிற எல்லா ஆப்ரேஷனும் க்ரூட் யூசர் டைரக்ட் எடுத்துக்கிறேன். அதுல இருந்து நீங்க எது வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். க்ரூட்ல கிரியேட், அப்டேட், ரீட் எல்லாம் கொடுத்துருக்கீங்கல்ல, அது காமனா நீங்க க்ரூட் யூசர்னு கொடுத்தாங்கனாலே எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாமே கிரியேட் பண்ணி வச்சு நான் ஒரு ரவுட்டரை டைரக்டா கால் பண்ணிக்கிறேன். ரவுட்டர் ஈக்குவல் டு ஏபிஐ ஃபர்ஸ்ட் ஏபிஐ ரவுட்டர் ஏபிஐ ரவுட்டர் equal to first authentication இதுக்கு என்ன டேக்ஸ் யூஸ் பண்றேன்னா authentication ஷிப்பிங் போது டேக் யூஸ் பண்றேன். எப்பயுமே நீங்க ஏபிஐ ரவுட்டர் கொடுத்தோம்னா அதுக்கு authentication டேக் நீங்க ஃபர்ஸ்ட் ஏபிஐ ரவுட்டர் கொடுத்துருக்கையோ யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த எரர் போயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஏபிஐ ரவுட்டர்ல இருந்து ப்ரிஃபிக்ஸ் அத்தன்டிகேஷன் டேக் இது எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிருக்கோம். நம்மளோட ப்ரிஃபிக்ஸையும் டேகையும் கால் பண்ணிருக்கோம். ஓகே, அத்தன்டிகேஷன் ரூட்ஸ்ல இருந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ரெஜிஸ்டர் வந்து லாகின்க்கு வந்து கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் என்னோட ரெஜிஸ்டர் கிரியேட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டருக்கு ஃபோன் அட் ரவுட்டர் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு போஸ்ட் ரெஜிஸ்டர் பண்றதுக்கும் சரி லாகின் பண்றதுக்கும் சரி நம்ம போஸ்ட் தான் யூஸ் பண்ணுவோம். என்னன்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது யூசர் கிரியேட் யூஸ் பண்ணுவோம், லாகின் பண்ணும்போது யூசர் லாகின் யூஸ் பண்ணுவோம். ஆனா ரெண்டுக்குமே சேம் டிபி செஷன் தான், டிபெண்ட்ஸ் ஆன் கெட் டிபி தான். அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் ஒரு ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ரெஜிஸ்டர் user equal to user create user create comma db colon
System equal to default. Okay. அப்போ ரெஃபரன்ஸ் யூசர் வந்து யூசர் create டிபிக்கு செஷன் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ என்னோட எக்ஸிஸ்டிங் யூசரா இருந்தாங்கன்னா யூசர் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டன் காட்டணும். நான் ரெஜிஸ்டர் பண்றேன். நியூ யூசர்னா என்ன பண்ணலாம்? என்னோட க்ரூட் ஆப்ரேஷன்ல நான் யூசர் கிரியேட் யூசர்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்கேன். டைரக்டா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு யூசர் டாட் யூசர் நேம், பாஸ்வேர்ட் இஸ் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணிக்கலாம். என்னோட டேபிள்ல நான் ஆட் பண்ணிக்கலாம் ரோலோட சேர்த்து. ஆனா இதுவே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் யூசர் வந்து திருப்பி கிரியேட் பண்ண போறாங்கன்னா நான் என்னன்னு ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணணும். யூசர் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டன். ஓகே. இப்போ எக்ஸிஸ்டிங் யூசரா இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸிஸ்டிங் யூசருக்கு டெஃபினிஷன். இப்போ க்ரூட் அதாவது ஆல்ரெடி க்ரூட்ல அந்த டிபி நேம் அண்ணா யூசர் நேம் வந்து இருந்துச்சுன்னா, அதாவது க்ரூட் ஆப்ரேஷன்ல ஆல்ரெடி யூசரா இருக்காங்க, நம்ம க்ரூட் ஆப்ரேஷன்ல ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம் ஒருத்தவங்கள, அவங்களோட ரெஜிஸ்டர் ஆல்ரெடி நமக்கு இருக்கு. கிரியேட் யூசர் பை யூசர் நேம் ஓகே. க்ரூட் யூசர்ல கெட் யூசர் பை யூசர் நேம்ல ஆல்ரெடி அந்த டேட்டா பேஸ் இருக்கு நம்ம கிட்ட. யூசர் டாட் யூசர் நேம் என்ன பண்ணணும்? எக்ஸிஸ்டிங் யூசரா இருந்தா இதுதான் எக்ஸிஸ்டிங் யூசரோட டெஃபினிஷன். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன், எக்ஸிஸ்டிங் யூசருக்கு ஒரு டெஃபினிஷன் கிரியேட் பண்ணிருக்கேன். அதாவது க்ரூட் யூசர்ல ஆல்ரெடி அந்த டிபில யூசர் நேம் இருந்துச்சுன்னா அவங்கதான் யாரு? எக்ஸிஸ்டிங் யூசர். இப்போ என்னோட எக்ஸிஸ்டிங் யூசர் எக்ஸிஸ்டிங் யூசரா இருக்காங்க அப்படின்னா நான் ரைஸ் எக்ஸெப்ஷன் HTTP exception. The status code 400 responders. Pointer code. Status code equal to அதோட டீடைல் யூசர் நேம் ஆல்ரெடி. இது புரியுதா? இது புரியுதா? என்ன பண்ணிருக்கோம், நான் ஃபர்ஸ்ட் இதுல அத்தன்டிகேஷன்ல என்னென்ன கிரியேட் பண்ண போறேன், ரெஜிஸ்டர் லாகின் இந்த ரெண்டே இந்த ஆப்ஷன் தான் கிரியேட் பண்ண போறேன். இஃப் சப்போஸ் என்னோட ரெஜிஸ்டர் வந்து எக்ஸிஸ்டிங் யூசர், அந்த எக்ஸிஸ்டிங் யூசர் யாருன்னு சொல்லிட்டு ஒரு லைன் ஆல்ரெடி நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். அந்த எக்ஸிஸ்டிங் யூசர் யாரு? என்னோட க்ரூட் யூசர்ல கெட் யூசர் பை யூசர் நேம்ல ஆல்ரெடி அந்த யூசர் நேமோட வேல்யூ இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஐ ஹாவ் டு த்ரோ அன் எக்ஸெப்ட் யூசர் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஓகே. சப்போஸ் நியூ யூசரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும், அவங்களோட வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணிட்டு யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு யூசர் டாட் யூசர் நேம், பாஸ்வேர்ட் இஸ் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட், யூசர் டாட் பாஸ்வேர்ட். மெயின் திங் நம்ம ரோலையுமே இதில் டினோட் பண்ணணும். நியூ யூசரா இருக்காங்க, இப்பதான் நினைப்பிருக்கோம் ஒரு புது யூசரை கிரியேட் பண்ணணும். கிரியேட் யூசர். ஓகே. இப்போ இந்த கிரியேட் யூசர்ல ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கணும், என்னோட டிபி மேட்ச் ஆகணும். அதாவது என்னோட டேட்டா பேஸ்க்குள்ள நான் என்டர் பண்ண போறேன் அர்த்தம். இதுல டிபிங்கிறது என்னன்றதை நான் டிஃபைன் பண்றேன். இது ஒரு வேரியபிள். இந்த டிபியும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இது ஒரு வேரியபிள். டிபிங்கிற வேரியபிள்ல என்னோட டேட்டா பேஸ் அலாங் யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்றேன். யூசர் நேம் ஈக்குவல் டு யூசர் டாட் யூசர் நேம். user dot username, password is equal to user dot password. Okay, user dot password, மெயினா நான் ரெஜிஸ்டர் பண்ணும்போது நான் ரோலையுமே டிஃபைன் பண்ணணும். ரோல் இஸ் ஈக்குவல் டு யூசர்
டாட் ஓகே அவ்வளோ. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், இதெல்லாம் நியூ யூசரா இருந்து புது யூசர்ல ஒரு புது யூசரை கிரியேட் பண்ணணும். கிரியேட் யூசர்ன்ற ஃபங்க்ஷனுக்கு டிபியை ஃபஸ்ட் டிஃபைன் பண்றேன். என்னோட டிபி எப்படி இருக்கணும், டேட்டாபேஸ் யூசர் டாட் யூசர்னு பாஸ்வேர்டுக்கு சேம் யூசர் டாட் பாஸ்வேர்ட். என்னோட ரோல் வந்து யூசர் டாட் ரோல், எந்த யூசரா இருக்காங்களோ. இப்போ நான் என்ன ரிட்டர்ன் பண்ணணும் ஃபைனலா என்ன ரிட்டர்ன் பண்ணலாம், ஓகே என்னோட எக்ஸிஸ்டிங் யூசரா இருந்தா யூசர் நேம் ஆல்ரெடி இருக்கு. இதுவே நியூ யூசரா இருந்தா நான் என்ன பண்ணலாம், யூசர் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு கிரியேட் பண்ணலாமா, ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துடலாமா, யூசர் கிரியேட்டட். புரியுதா புரியலையா, கன்ஃபியூஷன் ஆகுதா, திருப்பி ரிப்பீட் பண்ணணுமா, ரிப்பீட் பண்ணவா, ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்மளோட அத்தன்டிகேஷன்ல நம்ம எதுக்கு அத்தன்டிகேஷன் ப்ரொவைட் பண்ண போறோம், நம்ம ரெஜிஸ்டருக்கும் ரெஜிஸ்டருக்கும் லாகின்க்கும் அத்தன்டிகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ண போறோம். இப்போ அத்தன்டிகேஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே டேட்டாபேஸ், ஸ்கீமா, கோர், செக்யூரிட்டி, க்ரூடு எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணிருக்கோம். எனக்கு என்னன்னு தேவை, எனக்கு மெயினா டேட்டாபேஸ் தேவை, என்னோட ரூட்டர் தேவை. ஏன்னா அத்தன்டிகேஷன்ல தான் ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணும்போது என் பேரு கேட்கும், என் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். கேட்டுட்டு நான் லாகின் ரோலும் கேட்கும். நான் லாகின் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் டேட்டா பேஸ்ல ஆல்ரெடி இந்த ரெஜிஸ்டர்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கணும். அப்பதான் என்னால லாகின் பண்ண முடியும். ஓகே, அப்ப இதுக்கு எல்லாமே நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் யூசர் கிரியேட், இந்த யூசர்ல ஆல்ரெடி ஸ்கீமால நம்ம ஆல்ரெடி யூசர் கிரியேட் லாகின் எல்லாமே கிரியேட் பண்ணிச்சோம். அது எல்லாத்தையுமே இதுல இம்போர்ட் பண்ண போறோம். என்னோட செஷன் இது வந்து நம்ம நார்மலா இம்போர்ட் பண்றது. கெட் டிபி டேட்டா பேஸ்ல என்னோட டேட்டா பேஸை இம்போர்ட் பண்ணிக்க போறேன். ஓகே, இப்போ யூசர்ல இருந்து க்ரூட் ஆபரேஷன்ல இருந்து க்ரூட் யூசர்னா என்னன்னா, க்ரூட் ஆபரேஷன் நமக்கு அதாவது கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட் எல்லாத்துக்கும் தனித்தனியா பண்ணாலும் இது எல்லா யூசரையும் நான் சேர்த்து எடுத்துக்கலாம்னு இருக்கும். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், ரவுட்டரை நான் கால் பண்றேன். அத்தன்டிகேஷன்ற பேர்ல தான் என்னோட ரவுட்டர். அதாவது நான் ஸ்வாகர் யூஐல ரன் பண்ணும்போது எனக்கு அத்தன்டிகேஷன் இப்படிதான் காட்டணும். என்னோட டேக் வந்து AUTHன்னு காட்டணும். ப்ரிஃபிக்ஸ் வந்து பார் அத்தன்டிகேஷன் காட்டணும். நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டும் போது புரியும் என்னோட API ரூட்டர் நான் எப்படி கால் பண்றேன். அதாவது என்னோட பேக் எண்ட் மட்டும் நான் ஸ்வாகர் யூஐல ரன் பண்ணி காமிப்பேன்ல, திருப்பி இன்னைக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு புரியும். பேக் எண்டை மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம், இது ஒரு தனி ஸ்வாகர் யூஐல பேக் எண்ட் மட்டும் ரன் பண்ணுவான். இது ஃப்ரண்ட் எண்ட் இல்லாம பேக் எண்ட் மட்டும் ரன் பண்ணி என்னோட ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி காமிச்சேன்ல, அதுக்கு நான் என்ன பண்றேன், அத்தன்டிகேஷன் டேக்னு ஒண்ணு கொடுக்குறேன். அத்தன்டிகேஷன்னா என்ன, ரெஜிஸ்டர் பண்ணி நான் லாகின் பண்ண போறேன்னு அர்த்தம். இந்த ரெஜிஸ்டர்ல என்ன பண்றேன், இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்கிறேன் ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு. இந்த ஃபங்க்ஷன்ல எப்படி இருக்கலாம், புதுசா ஒருத்தவங்க என்டர் பண்ணலாம். சம்டைம்ஸ் நான் வந்து அதுல யூசரான்னு தெரியாம நான் என்ன பண்ணலாம், எக்ஸிஸ்டிங் யூசரே அதுல என்ன பண்ணலாம், யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணலாம். இஃப் சப்போஸ் அந்த எக்ஸிஸ்டிங் யூசர் யாருன்னா, நம்ம கிரியேட், ரீட், அப்டேட் இருக்கு பாத்தீங்களா, க்ரூட் ஆபரேஷன்ல அந்த க்ரூட் டாட் அண்டர் ஸ்கோர் யூசர் அதான் கொடுத்தேன் காமனா. க்ரூட் அண்டர் ஸ்கோர் இந்த க்ரூட் டாக்குமெண்ட்ல ஆல்ரெடி அந்த யூசர் நேம் இருந்துச்சுன்னா கெட் யூசர் பை யூசர் நேம். இப்ப யூசர் நேம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நம்ம டேட்டா பேஸ்ல அந்த யூசர் நேம் இருந்துச்சுன்னா, இஃப் எக்ஸிஸ்டிங் யூசரா இருக்காங்க, யூசர் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு எக்ஸெப்ஷன் நான் த்ரோ பண்ண போறேன். இல்ல புது யூசர், நான் வந்து இது வரைக்கும் என்னோட நேம் வந்து நம்மளோட அக்கௌண்ட்லயே கிடையாது, என்னோட டேட்டா பேஸ்லயே கிடையாது, நான் புதுசா ஒரு யூசர் வந்து பில்ட் பண்ண போறேன் அப்படின்னு அந்த நியூ யூசருக்கு என்ன பண்ணணும், கிரியேட் யூசர்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகணும். கிரியேட் யூசர் டிபி எப்படி இருக்கணும், யூசர் டாட் யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு பாஸ்வேர்ட் டாட் பாஸ்வேர்ட். அவங்க ரோல் என்ன, அவங்களோட அந்த யூசரோட ரோல் என்ன, மேபி அட்மினா இருக்கலாம். நீங்க இங்க கிட்ட வைக்கும் போதே உங்களுக்கு காட்டும் அது என்னென்ன டைப் ஆஃப் இதுன்னு சொல்லிட்டு, அட்மின், டீச்சர், ஸ்டூடெண்ட். அவங்க யூசர் டாட் ரோல் வந்து இதுதான் அவங்களோட ரோல்னு சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணுவோம், மேலேயே காட்டும் அந்த ரோல் எதை டினோட் பண்ணுது, அட்மின், டீச்சர், ஸ்டூடெண்ட். இந்த 3 ரோல் நீங்க எந்த ரோலுக்கு நியூ யூசரா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இப்ப புரியுதா, யூசரா இருந்தா என்ன பண்ணும், யூசர் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டன் காட்டும். இப்ப நியூ யூசரா இருக்கீங்கன்னா என்ன பண்ணணும், யூசர் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு இருக்கும் மெசேஜ் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் மெசேஜ் டபுள் கோட்ஸ்ல போட்டுப்போம். user create successful. ஓகே, யூசர் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்னு ஒரு மெசேஜ். இதுல நான் என்ன பண்ண போறேன், திருப்பி ஒரு யூசர், என்னோட யூசர் எப்படி இருக்கணும், ஐடி வந்து நியூ யூசர் ஐடியா இருக்கணும்.
யூசர் நேம், நியூ யூசர் நேம், என்னோட ரோல் என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எனக்கு எப்படி பண்ணணும், என்னோட டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஏன்னா ஃபர்தரா அடுத்து நான் லாகின் ஒரு ப்ராசஸ் போக போறேன்ல, அந்த லாகின்காக இந்த ரெஜிஸ்டர் என்ன பண்ணும், எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைக்கும். அது எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும், ஒரு புது ஐடியை கிரியேட் பண்ணும், அதுவே கிரியேட் பண்ணும். யூசர் ஃபர்ஸ்ட் ஐடி, அந்த ஐடிக்கு நியூ யூசர். ஓகே, நீங்க இந்த நியூ யூசர் கிரியேட் பண்ணிருக்கீங்கல்ல, நியூ யூசர் டாட், அதுக்கு ஒரு ஐடி கிரியேட் ஆகும். ஓகே, கமா யூசர் நேம். அந்த யூசர் நேம் எப்படி இருக்கணும், நியூ யூசர் டாட் யூசர் நேம் இருக்கணும். கமா ரோல்னு பாத்தீங்கன்னா நியூ யூசர் ரோலா இருக்கணும். நியூ யூசர். ஓகே, அவ்வளவுதான். உங்க யூசர் நேம், ஐடி, ரோல் எல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்துட்டு இது வேரியபிள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணும். நம்ம என்னென்ன பண்ணிருக்கோம், எனக்கு வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், நியூ யூசரா இருக்கேன், எனக்கு என்னோட யூசர் நேம், பாஸ்வேர்டுக்கு பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு, ரோலுக்கு ரோலும் கொடுத்தாச்சு. அப்ப எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகணும்னா, எனக்கு இந்த மெசேஜ் மட்டும் ரிட்டர்ன் ஆகணும், யூசர் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு. கடைசியா நான் என்ன பண்ணணும்னா, நான் என்னோட டேபிள்ல போயிட்டு யூசருக்கு அவங்க ஒரு ஐடி, யூசர் நேம், ரோல் எல்லாத்தையுமே நான் சேவ் பண்ணி வச்சுப்பேன். ஓகே, இதுதான் ப்ராசஸ். ஓகே, இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லாகினுக்கு வந்து கிரியேட் பண்ணணும், ரைட்டா? இது கம்ப்ளீட். அடுத்து நான் என்ன பண்ண போறேன், லாகினுக்கு இப்ப லாகின்ல என்ன ஆகணும், சேம் ஒரு ஃபங்க்ஷன் லாகின் கிரியேட் பண்ண போறோம். அதுல யூசர் லாகின்றவங்க தான் யூசர். இப்போ டிபில ஃபர்ஸ்ட் யூசரை நான் செக் பண்ணணும். ஓகே, இஃப் நாட் யூசர், ஆல்ரெடி நான் யூசர் இல்ல, புதுசா தான் நான் லாகின் பண்றேன்னா இன்வேலிட் கிரெடென்ஷியல்னு கொடுக்கணும். அதாவது அவங்களை ஃபர்ஸ்ட் நான் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லணும். இப்ப ரெஜிஸ்டர் பண்றவங்க யூஸ் பண்றாங்கன்னா நான் பாஸ்வேர்டை செக் பண்ணணும். இல்ல புதுசா ஒரு யூசர் யாரோ லாகின் பண்றாங்கன்னா இன்வேலிட் கிரெடென்ஷியல்னு நான் உங்களுக்கு சொல்லணும். இது ரெண்டு ப்ராசஸ் தான். இதுக்கு சப்போஸ் நம்ம லாகின் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணணும், ஒரு டோக்கன் வந்து கிரியேட் ஆகணும். அந்த கிரியேட் ஆக்சஸ் டோக்கன் வந்து யூசர் ஐடியும் ரோலையும் சேவ் பண்ணி வச்சுக்கும். ஓகே, இதுதான் ப்ராசஸ். இப்படிதான் நம்ம லாகின் பண்ண போறோம். இன்னொரு தடவை ரிப்பீட் பண்றோம். நம்ம லாகின் பண்றதுக்கு சேம் அஸ் ரெஜிஸ்டர் என்ன பண்ண போறோம், நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணுவேன். நான் அப்படி லாகின் பண்ணும்போது நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண யூசர்னா எனக்கு என்ன பண்ணும், எனக்கு ஒரு பாஸ்வேர்டை வெரிஃபை பண்ணும். பாஸ்வேர்டை வெரிஃபை பண்ணிட்டு டோக்கன் கிரியேட் ஆகும். அந்த கிரியேட் ஆக்சஸ் டோக்கன் யூஸ் பண்ணி டோக்கன் கிரியேட் ஆகிட்டு என்னோட ஆக்சஸ் டோக்கனும் அந்த டோக்கன் டைப் என்னன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணணும். அப்படி இல்ல, நான் வந்து ரெஜிஸ்டரே பண்ணல, டைரக்டா லாகின் பண்ண போறேன்னா இன்வேலிட் கிரெடென்ஷியல் சொல்லிட்டு எனக்கு எக்ஸெப்ஷன் காட்டணும். சப்போஸ் ஆல்ரெடி யூசர் நேம் இருக்கு ஆனா பாஸ்வேர்டு தப்பா போட்டுட்டாங்கன்னா அகைன் இன்வேலிட் பாஸ்வேர்ட், அப்படின்னா இன்வேலிட் பாஸ்வேர்ட் ஆர் யூசர் நேம் சொல்லிட்டு நான் மெசேஜ் போடணும். இப்ப புரியுதா லாகின்க்கு என்ன பண்ண போறோம்னா, இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணணுமா, கண்டினியூ பண்ணுங்க. சைன் ரவுட்டர் டாட் போர்ட், router dot post login. எனக்கு ரெஸ்பான்ஸ் மாடல் வந்து டோக்கன் சேம் தான். ரெஸ்பான்ஸ் மாடல் ஈக்குவல் டு டோக்கன். ஓகே, எனக்கு டோக்கன் தான் இதோட ரெஸ்பான்ஸ் மாடல். எனக்கு டோக்கன் கிரியேட் ஆச்சுன்னா மட்டும்தான் என்னோட லாகின் சக்சஸ்ஃபுல்னு அர்த்தம். இப்போ லாகின் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். டெஃபினிஷன் லாகின், ஃபர்ஸ்ட் யூசருக்கு யூசர் லாகின். இந்த யூசர் லாகின் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், அதை டைரக்டா ஆக்சஸ் பண்ண போறோம். யூசர் லாகின் செகண்ட் செஷன் db session equal to depends get okay user login db same as before. நீங்க முன்னாடி db session get db user create ன்னு போட்டீங்க, இங்க என்ன பண்ண போறீங்க, user login ன்னு கொடுத்துருக்கீங்க.
இப்போ நம்ம டிபி யூசர் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிக்கலாம். டிபி யூசர் அதாவது ஆல்ரெடி டேட்டா பேஸ்ல இருக்கிற யூசர் கிரியேட் ஃபர்ஸ்ட் க்ரூட் ஆப்ரேஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். க்ரூட் யூசர் டாட் கெட் யூசர் பை யூசர் நேம். உங்க டேட்டா பேஸ்ல அந்த வேல்யூ இருக்கணும். கமா அந்த யூசரோட யூசர் நேம் இருக்கும். யூசர் டாட் யூசர் நேம். If suppose if not db user அதாவது இந்த db யூசரா இல்லைன்னா if not db user நான் எக்ஸெப்ஷனை ரைஸ் பண்ண போறேன். ரைஸ் எக்ஸெப்ஷன் ரைஸ் http exception status code status code 400 அதோட details invalid credential. ஓகே இப்போ வந்து எனக்கு யூசர் நேம் கரெக்டா தான் இருக்கு. நான் பாஸ்வேர்டை வெரிஃபை பண்ண போறேன். இப் நாட் வெரிஃபை பாஸ்வேர்டா இருந்தா இஃப் நாட் வெரிஃபை பாஸ்வேர்ட் இஃப் நாட் வெரிஃபை பாஸ்வேர்டா இருக்கும்போது யூசர் டாட் பாஸ்வேர்ட் database underscore user hashed password. நம்ம hashed password தான் இது வரைக்கும் எல்லா இடத்துலயும் கொடுத்துருக்கோம். சேம் hashed password. இஃப் நாட் வெரிஃபை பாஸ்வேர்ட் யூசர் டாட் பாஸ்வேர்ட் வந்து hashed பாஸ்வேர்டா இல்ல அப்படின்னா நீங்க கொடுக்குற பிளைன் பாஸ்வேர்ட் உங்க hashed பாஸ்வேர்டா இல்லைன்னா அகைன் சேம் http எக்ஸெப்ஷனை நீங்க என்ன பண்ணிக்கலாம். Guys invalid credentials ஆட் பண்ணிக்கலாம். ஓகே அவ்வளவுதான். இப்போ ஓகே இல்ல இது ரெண்டுமே கிடையாது. நான் ரெஜிஸ்டர் பண்ண அதே யூசர் ஐடி பாஸ்வேர்டு எந்த மிஸ்டேக்கும் இல்லாம கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன ஆகணும். டோக்கன் கிரியேட் ஆகணும். ரைட்டா? எனக்கு டோக்கன் கிரியேட் ஆகணும். அந்த டோக்கன் ஈக்குவல் டு கிரியேட் ஆக்சஸ் டோக்கன் யூசர் ஐடி ரோல் ரெண்டையுமே செக் பண்ண போறேன். யூசர் அண்டர்ஸ்கோர் ஐடி டேட்டா பேஸ்ல இருக்க யூசர் ஐடி அதே மாதிரி நான் ரோலையுமே செக் பண்ணணும். ஏன்னா ரோல் பேஸ்டா தான் நம்ம ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறோம். ரைட்டா? அப்ப நான் இங்க ரோலையுமே மென்ஷன் பண்ணணும். ஐடி ரோல் டிபி அண்டர்ஸ்கோர் யூசரோட ரோல் யூசர் டாட் ரோல். ஓகே தட்ஸ் ஆல். நீங்க டோக்கன் கிரியேட் பண்ணும்போதே நீங்க இது எல்லாத்தையுமே டிக்ஷனரி ஃபார்மேட்லயே இது பண்ணிக்கோங்க. ஓகே டன். யூசர் ஐடி டிபி யூசர் ஐடியா இருக்கணும். ரோலா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா என்னோட ஆக்சஸ் டோக்கனை நான் கெட் பண்ணிக்கலாம். ரிட்டன் ஆக்சஸ் அண்டர்ஸ்கோர் டோக்கன் token, token type bearer. ஓகே ஆக்சஸ் டோக்கன் வந்து டோக்கன் என்னோட டோக்கன் டைப் வந்து bearer. அதாவது நான் என்ன பண்ணிருக்கேன் திருப்பி ரிப்பீட் பண்றேன். நான் லாகின் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ ரெஜிஸ்டர்ல எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு சக்சஸ்ஃபுல்லா ரெஜிஸ்டர் யூசர் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ நான் லாகின் பண்ண போறேன். நான் லாகின் பண்ணும்போது டிபி யூசரா இருந்தா ஓகே. இஃப் நாட் டிபி யூசரா இருக்கும்போது எனக்கு நான் இந்த ஆல்ரெடி நான் ரெஜிஸ்டரே பண்ணல. என்னோட டேட்டா வந்து டேட்டா பேஸ்ல இல்லை.
ரெஜிஸ்டரே பண்ணாத போது இன்வாலிட் கிரெடென்ஷியல் காட்டணும். அதே மாதிரி பாஸ்வேர்டை வெரிஃபை பண்ணும்போது ஏதாவது எரர் வந்துச்சு, இன்வாலிட் கிரெடென்ஷியல் அப்படின்னா இன்வாலிட் பாஸ்வேர்ட் ஆர் யூசர் நேம்னு கொடுத்துக்கலாம். இதுவே சப்போஸ் என்னோட டிபி யூசர்ல தான் இருக்குன்னா அதுக்கு நான் ஒரு டோக்கன், என்னோட லாகின் ஆயிருச்சு ஆகும்போது நான் என்ன பண்ணணும், ஒரு டோக்கனை வந்து கிரியேட் பண்ணணும். அந்த டோக்கன் எப்படி இருக்கணும்னா யூசர் ஐடி டிபி யூசரா இருக்கணும், ரோலும் டிபி ரோலா இருக்கணும், டிபி யூசரோட ரோலா இருக்கணும். இருந்துச்சுன்னா ஆக்சஸ் டோக்கனோட ஒரு டோக்கன் ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகும். இந்த டோக்கன் டைப்ஸ் நான் பியர்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வைக்க போறேன். ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர்? அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அத்தன்டிகேஷன் முடிஞ்சு. அடுத்து மெயின் டாட் பை பார்க்கலாமா? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லைன்னா நம்ம மெயின் டாட் பை போயிடலாம். மெயின் டாட் பை பார்க்கலாமா? ஓகே, நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் இது வரைக்கும்? மாடல்ஸ் பார்த்தாச்சு, ஸ்கீமாஸ் பார்த்தாச்சு, க்ரூட் ஆப்ரேஷன்ஸ் ஃபுல்லா பார்த்தாச்சு, இந்த கோர்ல செக்யூரிட்டி பார்த்தாச்சு, டிபெண்டன்சிஸ், டீச்சர் ஸ்டூடெண்ட், அத்தன்டிகேஷன், ஐ மீன் ரூட்ஸையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லாஸ்டா என்ன பார்க்க போறோம்? மெயின் பார்க்க போறோம். மெயின் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதை ரன் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, என்னோட மெயின் டாட் பைல நான் வந்து மிடில் வேர் யூஸ் பண்ணேன். எது டவுட் இருக்கா? நான் திருப்பி கேட்குறேன். ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்ரீனி, ஹர்ஷிதா, நந்தகுமார் ஏதாவது டவுட் இருக்குன்னு சொல்லுங்க, திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். டவுட் இல்லைன்னா நான் மெயின் டாட் பைய கண்டினியூ பண்றேன். மெயின் அதாவது இதுதான் ஃபைனல் கோர் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். ஓகேவா? நம்ம என்ன பண்ணிருக்கோம் இது வரைக்கும்? சின்ன சின்னதா எல்லா மாடல்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட எப்படி ஒரு மாடியூல்ஸா கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப இது எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜா நம்ம எதுல போட போறோம்? மெயின் டாட் பைல போட போறோம். நீங்க ரூட்ஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான எல்லாமே இப்ப ரெடியா இருக்கு. மெயின் டாட் பை தான் ரன் பண்ண போகுது. அதுக்காக தான் கேட்கறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, ஒரு தடவை கிளியர் பண்ணிக்கலாம். எது டவுட் இல்லைன்னா நான் கண்டினியூ பண்றேன். அப்ப நோ டவுட். ஓகே ஃபைன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நான் ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கேன், என்னோட டேட்டா பேஸ்ல இனிட் வந்து ஆட் பண்ணிருக்கேன், ரைட்டா? ஸோ இப்போ நான் என்னென்ன ஆட் பண்ணணும்? எனக்கு ஃபாஸ்ட் ஏபிஐ, எனக்கு மிடில் வேர் கண்டிப்பா தேவை. இந்த மிடில் வேர் இருந்தால் தான் நான் என்ன பண்ண முடியும், என்னோட ஸ்வாகர் யூஐல நான் ரன் பண்ண முடியும், என்னோட ப்ராஜெக்டை ரன் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, அப்போ ஃப்ரம் ஃபாஸ்ட் ஏபிஐ இது ரெண்டும் இருக்கட்டும். இப்போ நம்ம எல்லாமே மாத்திட்டோம். அதனால என்னோட டேட்டா பேஸ்ல இருந்து டைரக்டா நான் என்ன பண்ணிக்கிறேன், இன்னைக்கு மட்டும் போட்டா போதும். இந்த ரூட்ஸுக்கு நான் ஸ்டூடெண்ட், டீச்சர், அத்தன்டிகேஷன் 3 பேரையுமே ரூட்ஸ்ல வந்து இப்போ வெறும் ரூட்டர் மட்டும் கொடுத்தா பத்தாத, நான் என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட் கமா டீச்சர் கமா அத்தன்டிகேஷன், என் ரூட்ஸ்ல இருக்கிற எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணணும், இம்போர்ட் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி என்னோட டேட்டா பேஸ்ல இப்ப நான் இன்ஜினுக்கு பதிலாக என்ன பண்ணிருக்கேன், என்னோட டேட்டா பேஸை தான் இனிஷியேட் பண்ணிருக்கேன். எல்லா இடத்துலயுமே என்னோட டேட்டா பேஸை டைரக்டா கால் பண்ற மாதிரி. அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், யூனிட்ஸ் அண்டர்ஸ்கோர் டிபி மட்டும் கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான், இது மட்டுமே போதும். ஏன்னா நம்ம ரூட்ல எல்லாத்தையுமே கால் பண்ணி ரூட்ஸ்லயும் ஸ்டூடெண்ட், டீச்சர், அத்தன்டிகேஷன் எல்லாருக்குமே எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம். அதனால இது ரெண்டும் தேவையில்லை. தனித்தனியா நான் பேஸுக்கு இல்ல என்னோட அத்தன்டிகேஷனுக்கு கொடுக்கணும்னு அத்தன்டிகேஷன் மட்டும் கிடையாது. ப்ரீவியஸா நம்ம கிட்ட என்ன இருந்துச்சு, ரூட்ஸ் அத்தன்டிகேஷன் மட்டும்தான், ரூட்ஸும் அத்தன்டிகேஷன் வந்தது. இப்ப எல்லாத்துக்கும் தனித்தனியா இருக்கிறதுனால நான் டைரக்டா அங்க கால் பண்ணிக்கிறேன். இது எனக்கு தனியா தேவையில்லை. இப்போ நான் என்ன பண்ண போறேன், என்னோட ஆப் டாட் இதுவுமே எனக்கு தேவை. பேஸ் மெட்டா பைண்ட் இன்ஜின்லாம் எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை. நான் ஆப் இஸ் ஈக்குவல் டு ஃபாஸ்ட் ஏபிஐ இருக்கும்போது இப்போ நீங்க டைட்டில் வந்து ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் ஏபிஐன்னு கிரியேட் பண்ணிருக்கோம். நீங்க என்ன டைட்டில் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இல்லைன்னா ஒரு உங்க பேர் என்ன டைட்டில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ டைட்டில் கொடுத்துக்கலாம். இப்போ சேம் நம்ம மிடில் வேர் வந்து கார்ஸ்ல ஆட் பண்ணிருக்கோம். என்னென்ன ஆட் பண்ணிருக்கோம், ஹலோ ஆரிஜின், இது எல்லாமே காமன். எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் சேம் தான். ஓகே, நீங்க எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் இந்த மெயின் டாட் பைல மிடில் வேர் வந்து மாத்தலாம் மாட்டோம். ஆப் டாட் ஆட் ஒரு தடவை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க டெவலப்மெண்ட்டுக்கு எதுல வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே இந்த இதுல வந்து அவுட்புட் உங்களுக்கு ஸ்டார்னா என்ன, ஆல் மென்ஷன் அர்த்தம். எல்லா அவங்க ரூட்ஸ்ல இருக்கிற எல்லா ஆப்ரேஷனையும் பெர்ஃபார்ம் பண்ண போறோம்னு அர்த்தம். ஓகே, சேம் இதை நல்லா பாத்துக்கோங்க. ஆப் டாட் ஆட் மிடில் வேர், கார்ஸ் மிடில் வேர், இது அலோ ஆரிஜின். உங்க ஆரிஜின், உங்க கிரெடென்ஷியல், மெத்தட், ஹெடர்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்றீங்க, அலோ பண்றீங்க. கிரெடென்ஷியல் ட்ரூ, உங்களுக்கு கொடுக்க போற எல்லா கிரெடென்ஷியலும் ட்ரூ, ஆரிஜின், மெத்தட்ஸ், ஹெடர். ஓகே, இது எல்லாத்தையுமே இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஆரிஜின் கிரியேட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா. லேட்டரா என்ன ஆகும், ஒவ்வொரு ரோல்ஸ்க்கு ஏத்தாப்புல அந்த ஆரிஜின் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். ஓகே, அதனால இப்ப அதை பத்தி அதுல எல்லாம் எந்த சேஞ்சஸ் மேக் பண்ண வேணாம். இப்ப மெயின் சேஞ்சஸ் என்னன்னா, நம்ம ரூட்டர்ல அத்தன்டிகேஷன், ஸ்டூடெண்ட், டீச்சர்னு மாத்திருக்கோம். இங்க நான் வெறும் ரூட்டர், அத்தன்டிகேஷன், ரூட்டர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இந்த ரூட்டரை மட்டும் நான் மாத்தினா போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நான் இனிஷியேட் பண்ணணும் என்னோட டேட்டா பேஸ.
நான் என்ன பண்ண போறேன், டேட்டா பேஸ் இனிஷியேட் பண்ண போறேன். ஓகே, நம்ம டேட்டா பேஸ் இனிஷியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், என்னோட ரூட்ஸ் எல்லாத்தையுமே கால் பண்ண போறேன். நீங்க இன்க்ளூட் ரூட்டர் வந்து அத்தன்டிகேஷன் டாட் ரூட்டர் AUTH அத்தன்டிகேஷன் டாட் ரூட்டர். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் டாட் ரூட்டர் இன்னொன்று டீச்சர் டாட் ரூட்டருக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் மாத்திக்க டீச்சர் டாட் ரூட்டர். அதாவது நம்ம ப்ரீவியஸா கிரியேட் பண்ணதோட என்ன பண்ணிருக்கோம், இன்னும் எல்லாத்தையுமே சிம்பிளா பண்ணிருக்கோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் படிச்சதோட இப்ப செகண்ட் டைம் ரோல் பேஸ்டா வரும்போது இன்னும் கிளீன் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கா? ஓகே, இதுக்குதான் இதெல்லாமே ஆட் பண்றோம், நம்ம ஏன் இந்த அப்டேட் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் ஐடியா இருக்கா? எஸ் சார் நோ. மெயின்ல இந்த நீங்க மிடில் வேர்ங்கிறது ஒன்றும் இல்ல. மிடில் வேர்னா என்னன்னா, உங்களோட ஃப்ரண்ட் எண்ட்ல ரன் பண்றதுக்கு நீங்க ஆர்ஜின், கிரெடென்ஷியல், மெத்தட்ஸ், ஹெடர்ஸ் இது எல்லாமே ப்ரொவைட் பண்றீங்கன்னு அர்த்தம். இது வந்து ஃபிக்ஸ்டு. நீங்க உங்களோட மெயின் டாட் ஃபைல என்ன பண்ண போறீங்க, உங்க ரூட்டர்லயே நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, மாடல்ஸ், ஸ்கீமா, ஸ்க்ரூட் ஆபரேஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஆக்சஸ் கொடுத்துட்டீங்க உங்களோட ரூட்டர்ல. அந்த ரூட்டரை டைரக்டா கொண்டு வந்து இங்க ஆட் பண்ண போறீங்க. ஆப் டாட் ரூட்டர்ல அத்தன்டிகேஷன் ரூட்டர், ஸ்டூடெண்ட் ரூட்டர் அண்ட் டீச்சர் ரூட்டர். லாஸ்டா இந்த ஆப் டாட் கெட் இந்த ஹோமுக்கு பதிலா நான் என்ன பண்றேன், இதை ரூட்னே ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எல்லாத்துக்குமே ரூட்னே போட்டுக்கலாம். இப்போதைக்கு ரூட்னா என்னோட லோக்கல் ஹாஸ்ட்ல வந்து ரன் ஆகும்னு அர்த்தம். ஓகே, ரூட் ரிட்டன் மெசேஜ் API இஸ் ரன்னிங். ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நான் ஏன் இங்க மாத்திருக்கேன் அத்தன்டிகேஷனா? நான் தனித்தனியா ரூட்ஸ்லயே எத்தனை ரூட்ஸ், 3 ரூட்ஸா பிரிச்சுட்டோம். அது 3 தனித்தனியா போட்டுக்கிறேன். அவ்வளவுதான், வேற எந்த சேஞ்சஸும் நான் இங்க மேக் பண்ணல. ஏதாவது டவுட் இருக்கா? மெயின் டாட் பை புரியுதா? ரன் பண்ணி பார்ப்போமா? எஸ் மேம். ஓகே ஃபைன், ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ என்கிட்ட இருக்கிற டேட்டா பேஸை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் எப்போ ரன் பண்ணோன்னு தெரியல. ஸோ வி கேன் டெலிட் இட். ஓகே, இப்போ என்கிட்ட இந்த ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் டெலிட் ஆயிடுச்சு. ரெக்யர்மெண்ட் டெக்ஸ்ட் தான். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், என்னோட யூவிகான ரன் பண்றேன். எனக்கு எந்த எரர் இல்லாமல் இங்கே வரணும். நான் இது ஃபர்ஸ்ட் ரன் ஆகுதான்னு பார்த்துக்கிறேன். ஓகே, API இஸ் ரன்னிங் வந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், வெயிட் பண்ணுங்க, என்னோட கம்ப்ளீட் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? இப்போ அகைன் அதே ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஸ்வாகர்ல ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ அத்தரைஸ்ன்னு சொல்லிட்டு புதுசா ஒண்ணு கேக்குதா? அத்தரைஸ்னா என்ன, உங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்க போடும் போதே உங்களுக்கு என்ன ஆயிரும், இதுதான் ப்ரொடக்ஷன் லெவல்ல நீங்க என்ன பண்றீங்க, உங்க அத்தன்டிகேஷனை மெயின்டைன் பண்றீங்க. இப்படிதான் இருக்கும். நீங்க ப்ரொடக்ஷன் லெவல்ல பார்க்கும்போது பேக் எண்ட்ல இப்படிதான் ரன் ஆகும். நீங்க ஒரு இது ஒரு புது வெப் ப்ரௌசர் போறீங்க, நீங்க லாகின் பண்றீங்க, ஈவன் உங்களோட இதே வச்சுக்கோங்க, நீங்க ஜிமெயிலே வச்சுக்கோங்க, உங்க யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, அப்புறம் இந்த கிளைண்ட் ஐடினா உங்க டோக்கன், இது எல்லாமே இப்படிதான் கிரியேட் ஆகும். இப்பதான் கிரியேட் ஆயிட்டு பேக் எண்ட்ல நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் போகும்போது இந்த மாதிரி தான் ரன் ஆகும். ஓகே, இப்ப டைரக்டா நம்ம அத்தன்டிகேஷன் நான் சொன்னேன்ல, எனக்கு வெளியே வந்து அத்தன்டிகேஷன் காட்டணும், கேபிட்டல் AUTH. ஆக்சுவலா அதோட வேலை வந்து அத்தன்டிகேஷன், பார் அத்தன்டிகேஷன் ரெஜிஸ்டர், பார் அத்தன்டிகேஷன் லாகின். இதை காட்டுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய அத்தன்டிகேஷன் ரூட்ஸ்ல வந்து இது கிரியேட் பண்ணோம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்றேன் புது யூசர் தானே. ரைட், ஓகே. ஓகே ஃபைன், என் பேர் போட்டு ட்ரை பண்றேன். பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன இருக்கு, யூசர் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி காட்டுது. கண்ட்ரோல் அக்செப்ட் ஹெட்டர். உங்க இதுல நம்ம சொன்னோம்ல, ஹெட்டர் வந்து எனக்கு கிரியேட் ஆகும். இது எல்லாத்தையுமே நம்ம எங்க அலோவ் பண்ணிருக்கோம், இந்த ஹெட்டர் இது எல்லாமே நம்ம மெயின்ல தான் அலோவ் பண்ணிருக்கோம். ஓகே, நம்ம மெயின்ல தான் இந்த ஹெட்டருக்கு, இந்த ஸ்டார் ஹெட்டர்னு போட்டுக்கோங்க, அதோட மெத்தட், கிரெடென்ஷியல், ஆரிஜின் இது எல்லாமே மிடில் வேர். ஓகே, இது இருந்தா தான் உங்க ப்ராஜெக்ட் ரன் ஆகும். ஓகே ஃபைன், இப்போ நம்ம லாகின் பண்ணி பார்ப்போம் ரன் ஆகுதானே. லாகின்ல சேம் யூசர் நேம்,
ஓகே ஃபைன். இதுதான் என்னோட ஆக்சஸ் டோக்கன். நான் சொன்னேன்ல எனக்கு டோக்கன் வந்து ஜெனரேட் ஆகும். எதுல பார்த்தோம் நம்ம? அத்தன்டிகேஷன்ல பார்த்தோம். ரைட்டா? அத்தன்டிகேஷன்ல என்னோட லாகின் வந்து யூசர்ல டிபி இல்ல அப்படின்னா இந்த மாதிரி இன்வாலிட் கிரெடென்ஷியல் எனக்கு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணணும். அப்படி இல்லைன்னா எனக்கு ஒரு டோக்கன் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அந்த ஆக்சஸ் டோக்கன் நான் இந்த ஸ்ட்ரக்சர் நான் கொடுத்துருக்கேன். அதே ஸ்ட்ரக்சர் தான் அங்க இருக்கு. ஆக்சஸ் டோக்கன் காமிச்சு உங்க டோக்கன் காமி, அப்புறம் டோக்கன் டைப்னு கேட்டு உங்க பியரர் காட்டும். சேம் இங்க வந்திருக்கா? ஆக்சஸ் டோக்கன் ரெண்டுமே பாத்தீங்கன்னா டிக்ஷனரி ஃபார்மேட்ல ஆக்சஸ் டோக்கனுக்கு உங்க டோக்கன் கிரியேட் ஆயிருச்சு. இப்போ இந்த டோக்கனை நம்மளால ஓனா கிரியேட் பண்ண முடியுமா? முடியாது. இதுதான் ஏபிஐ. நம்ம ஃபாஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கோம்? ரியல் டைம்ல ஒரு ஏபிஐ கீ கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த ஏபிஐ கீக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்? அந்த டைமர் இதெல்லாமே செட் பண்ணோம் பாத்தீங்களா? டிக்ஷனரி சாரி செக்யூரிட்டில இது டைமர் எல்லாம் செட் பண்ணோம் பாத்தீங்களா? எனக்கு பர்டிகுலர் டைம்ல வேணும் அந்த வேலையெல்லாம் எங்க பார்த்தோம்? நம்ம செக்யூரிட்டில பார்த்தோம். ஆக்சஸ் டோக்கன் கிளியர். ஓகே, இந்த அலோ ஆரிஜின் நீங்க நம்ம கொடுத்தோம்ல, அலோ கிரெடென்ஷியல், அலோ இந்த ஆரிஜின் இதெல்லாமே இங்க விசிபிளா இருக்கும். ஹெடர் வந்து ப்ரீவியஸாவே விசிபிள் ஆச்சு. நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே. இப்ப பாத்தீங்களா நமக்கு வந்து எப்படி எப்படி தனியா இருக்கு டேட்டா பேஸ். ரொம்ப கிளீனான டேட்டா பேஸ் இது. கிட்டத்தட்ட எப்படி இருக்கு நமக்கு அத்தன்டிகேஷன்ல. இருங்க உங்களுக்கு நல்லா கிளியரா காட்டுறேன், இன்னும் நல்லா இருக்கும் பார்க்க. அத்தன்டிகேஷனுக்கு எனக்கு என்ன இருக்கு? லாகினும் ரெஜிஸ்டர் அண்ட் லாகின். அத்தன்டிகேஷனுக்கு எனக்கு ரெஜிஸ்டர் அண்ட் லாகின் இருக்கு. ரெண்டுமே போஸ்ட் தான். இதே ஸ்டூடெண்ட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா கெட் போஸ்ட், கெட் புட், டெலிட். அதாவது என்னன்னா கெட் ஸ்டூடெண்ட், கிரியேட் ஸ்டூடெண்ட். இதுல ஏன் கெட் ஸ்டூடெண்ட் ரெண்டு இருக்கு சொல்லுங்க? கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிடுங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. பைத்தான் ஃபுல் ஸ்டாக் ஒரு வழியா பிள்ளைங்க புரிஞ்சுப்பாங்க. சொல்லுங்க ஏன் இங்க ரெண்டு கெட் ஸ்டூடெண்ட் இருக்கு? ஒரு கெட் ஸ்டூடெண்ட் தானே. டிஸ்பிளேக்கு ஒன்னு போதும், ரீட் பண்றதுக்கு ஒன்னு போதும். ஏன் ரெண்டு இருக்கு? ஒன்று வந்து அட்மின் வந்து எல்லாத்தையும் ஒன்று வந்து எல்லா டேட்டாவும் பார்க்கறதுக்கு மேம். இன்னொன்று வந்து நம்ம வெரி குட், வெரி குறிப்பிட்ட ஒரு சூப்பர் ஸ்டூடெண்ட்டோட ஐடி யூஸ் சூப்பர் பண்ணுறோம். சூப்பர். வெரி குட். அந்த காமனான கெட் என்னது? எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல்ஸையும் டிஸ்ப்ளே பண்றது. இந்த ஸ்டூடெண்ட் ஐடியை மட்டும் வச்சு பர்டிகுலரா நம்ம டிஸ்ப்ளே பண்றதுக்கு யாரு? இந்த ஸ்டூடெண்ட் ஐடி வச்சு நம்ம பண்ண போறோம். அதனால ரெண்டு கெட் ஸ்டூடெண்ட். இது கிரியேட் ஸ்டூடெண்ட், அப்டேட் அண்ட் டெலீட். ஓகே ஃபைன். இப்ப டீச்சர்ஸ்க்கு அதே மாதிரி தான் கெட் டீச்சர். இப்ப ஏன் கெட் டீச்சருக்கும் ரெண்டு இருக்கு அப்படின்னா, நான் டீச்சர் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிடுவேன். இந்த அட்மின் என்ன பண்ணணும்? அட்மின் வந்து பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் அந்த டீச்சருக்கு கீழே இருக்கணும். என்னோட டீச்சர் ஐடி யூஸ் பண்ணா மட்டும்தான் நான் என்ன பண்ண முடியும்? என்னோட பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டை நான் ஆக்சஸ் பண்ண முடியும். ரைட்டா? அதுக்கு தான் கெட் டீச்சருமே ரெண்டு வச்சிருக்கோம். ஓகே, delete get root. இது ஃபைன். இது நார்மலா நீங்க ரூட்டுக்கு செட்டப் பண்ணிக்கிறது. இதை நீங்க எதுவுமே டச் பண்ண மாட்டீங்க. இப்போ இது எல்லாமே புரியுதா? கிளியர் ஸ்ட்ரக்சரா இருக்கா? இதுல எது கன்ஃபியூஷனா இருக்கா? நோ கன்ஃபியூஷன் ரைட்? இல்ல கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா சொல்லுங்க, நான் எதை ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். வேற எதுவும் இது பண்ணணுமான்னு. இப்போ ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சர் நம்ம கிட்ட இருக்கு. இதுதான் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது ரியல் டைம்ல நம்மளோட ஃப்ரண்ட் எண்ட்ல ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணும்போது எப்படி பண்ணணும்? எனக்கு அட்மினா இருந்தா எல்லாரோட டீடைல்ஸையும் அப்டேட் பண்ற மாதிரி, கிரியேட் பண்ற மாதிரியான ஆப்ஷன், விசிபிள் பண்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். இதுவே நான் டீச்சரா இருந்தேன்னா என்னோட டீடைலும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார் இருக்காங்களோ அவங்களோட டீடைல்ஸ் டிஸ்பிளே ஆகும். இதுவே ஸ்டூடெண்டா இருக்காங்கன்னா அவங்களோட பர்டிகுலர் டீடைல்ஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ சொல்லுங்க index.html நம்ம ப்ராஜெக்ட் வந்து இப்போதைக்கு பேக் எண்ட்ல நல்லா ரன் ஆகுது. நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல நாளைக்கு கனெக்ட் பண்ணி ரன் பண்ணி பார்த்துருவோம். நாளையோட கிளாஸ் முடியுது. ஸோ எக்ஸ்ட்ரா கிளாஸ் வேணும்னாலும் சொல்லுங்க, எதுவும் டவுட் கிளியர் பண்ணாலும் சொல்லுங்க. மண்டேயும் டியூஸ்டேயும் வைக்கணும்னா இருந்தாலும் நான் ரெடி. ஓகே, உங்க சாய்ஸ் தான். எக்ஸ்ட்ரா கிளாஸ் வைங்க மேம், எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு, நான் கிளாரிஃபை பண்றேன்னா தாராளமா ஜாயின் பண்ணிக்கோங்க. மண்டேவும் டியூஸ்டேவும் நம்ம இது 10 o'clock ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு மட்டும் டைமிங் வந்து நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்றேன். பட் மண்டே டியூஸ்டே சப்போஸ் ஜாயின் பண்றீங்கன்னா யூ கேன் ஜாயின். பட் ப்ளீஸ் புட் மீ டெக்ஸ்ட் போடாம ஜாயின் ஆயிடுறாங்க. ஒரு 5 நிமிஷம் கூட ஜாயின், எனக்கு டவுட் வேணும் 10 நிமிஷம் டவுட் இருந்தாலும் ஒரு 10-10:30 நீங்க மெசேஜ் போட்டீங்கன்னா நான் என்ன பண்ணிடுவேன், டேரக்டா ஜாயின் ஆயிடுவேன். உங்க டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிடலாம். இன்னைக்கு நான் என்ன பண்ணிடுவேன், index.html ஸ்டார்ட் பண்ணிடுவோமா இல்ல நாளைக்கு பாத்துக்கலாமா? நீங்க சொல்லுங்க. இது வரைக்கும் போதும் மேம், இல்ல index.html இன்னைக்கே பார்க்கலாம், எனக்கு ரெண்டுமே ஓகே தான். சொல்லுங்க என்ன பண்ணலாம்? நாளைக்கு பார்க்கலாம் மேம். நாளைக்கே பாத்துடலாமா? ஆனா ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுதா? ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் இப்படிதான் ரன் ஆகும். ரொம்ப சிம்பிள் ஈஸியா இருக்கும். நம்ம ரோல் பேஸ்ட் ஆடாக இன்னும் எப்படி நமக்கு கான்பிடன்ஸ் லெவல் அதிகமாகும். நான் என்ன பண்ணிடுறேன், index.html இல்லாம இந்த கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன்.
நாளைக்கு index.html முடிச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஏன்னா index.html நம்ம ரெஜிஸ்டர் இதெல்லாமே பண்ணிட்டோம். இன்னும் அப்டேட் பண்ணணும்னா நம்ம ரூட்ஸ்ல அப்டேட் பண்ணிருக்கோம்ல, அது எல்லாத்தையும் மாத்தணும். அத்தன்டிகேஷன் லாகின் ரெஜிஸ்டரும் மாத்துற மாதிரி இருக்கும். அதை நாளைக்கே பண்ணிக்கலாம். நாட் டேக் மோர் தென் half an hour. ஓகே, பண்ணிட்டு இன்னொரு தடவை ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். நல்ல ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்க. டவுட் இருந்தா டோன்ட் ஹெசிடேட், தாராளமா மண்டேவும் டியூஸ்டேவும் முன்னாடி எனக்கு மெசேஜ் போட்டுட்டு ஜாயின் ஆயிடுங்க. நம்ம டவுட்டா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். என்ன டைப் ஆஃப் டவுட்னாலும் ஓகே. ஓகேவா? ஃபைனா? வேற ஓகே ஏதாவது கேட்கணுமா, டிஸ்கஸ் பண்ணணுமா? ஸ்ரீனி ஹர்ஷிதா சைலண்ட் தான். ஏமா ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணுமா? டவுட்னா கேளுங்கப்பா. இல்ல மேம். இல்ல மேம். ஓகே.